ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இனி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். ட்ரீம்னா நம்ம எதை சொல்லுவோம்? தூக்கத்தில் வர்றது கனவு இல்லை, தூங்கூடாம ஒவ்வொரு நாளும் துரத்தினு இருக்கிறது தான் ட்ரீம்னு நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு விஷயம். என்னன்னா, இந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றது இன்ஃபேக்ட் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அன்னிலேருந்தே எனக்கு தோணி இருந்துச்சு. அதுக்கு நான் டைம் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போதான் அதுக்கு நான் டைம் எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இப்போ டிஸ்க்ளைமர் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு டைம் பாஸ் வீடியோவோ இது கிடையாது. அண்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற வீடியோவோ அல்லது ஒரு அட்வைஸ் பண்ணுற வீடியோவும் இது கிடையாது. அப்போ என்னதான் இந்த வீடியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் டெவலப் பண்ண நினைக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்க ஒரு வீடியோவோ இது இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இன்னைக்கு பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, பணக்காரன் இன்னும் பணக்காரனாயிட்டே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழையிட்டே இருக்கிறான், மிடில் கிளாஸ் இன்னும் அப்படியே இருக்கிறான். ஏன்? அண்டு இங்கே தலைகளுக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு. எப்படின்னா, இப்போ என்கிட்ட நாலேஜ் டேலண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இதுவே என்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட பெருசாக நாலேஜ் டேலண்ட் இல்லைன்னாலும் இந்த உலகமே என்னை மதிக்கும். அண்ட் நான் சொல்கிறத இந்த உலகமே கேட்கும். இன்ஃபேக்ட் பணக்காரங்க கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே ரன் ஆகிட்டு இருக்குது. எப்படி? மனுஷன் வியாபாரம் பண்ணுறத பணத்தை கண்டுபிடிச்சான், ஆனால் இன்னைக்கு பணம் தான் மனுஷனை வச்சு வியாபாரம் பண்ணுது. இங்கே மனுஷன் பேசல, பணம் தான் பேசுது. எப்படி? அண்டு இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டி இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் பண்ண இந்த டயத்துலையும் நாம் நம்மளை நம்பாமல் அவங்க வந்தாமோட இவங்க வந்தாமோட மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்? 18 வயசு ஆயிடுச்சுன்னா மெச்சூர்டேஜ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அண்டு நம்ம நாட்டு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ இருந்துமே நம்மளால தனியாக ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு ஃபீல்டில் இறங்கி பெருசாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் பொறுமையும் இங்கே யார்கிட்டுமே இல்லை. ஏன்? நேற்று ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தோம், இன்னைக்கு பணக்காரங்க கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். அண்டு இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு வளர்ந்து வர ஏஐ டெக்னாலஜிகிட்ட நம்ம அடிமையாக இருப்போம். இப்படிப்பட்ட நிலைமைக்கெல்லாம் காரணம் எனக்கு ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கல, யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, இப்படிப்பட்ட நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? ஏழைகளும் மிடில் கிளாஸும் அந்த ஒரு பணக்கார லைஃப்ல வாழவே முடியாதா? எப்படி மாத்துறது? பணத்தை மட்டுமே மதிக்கிற இந்த உலகத்தை தாண்டி மனுஷன் மதிக்கக்கூடிய நிலைமை மாறாதா? எப்படி மாத்துறது? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளும் விளக்கமும் விடையும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் வீடியோக்குள்ள போலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் குணாஸ் ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல். ஓகே மக்களே, இப்போதான் நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பேச போகிற விஷயத்த நான் டைட்டில் அதுக்கான ஒரு ஸ்மால் கிளாரிட்டி அதை நான் கொடுத்துட்றேன். இந்த வேர்ல்டில் ஒரு 3 கேட்டகரியான பீப்புள் வந்து இருக்கிறாங்க. யாருன்னா லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு. இப்படி எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கடவுள் சூப்பர் பவர் வாட் எவர். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம கடவுள்னே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா வகையான பீப்புளும் கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன வேண்டுறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்படிதான் நம்ம வந்து வேண்டுறோம். இது காமன் தான். இது லோ கிளாஸ் இதான் வேண்டுவாங்க, மிடில் கிளாஸ் இதான் வேண்டுவாங்க, ஹை கிளாஸும் இதான் வேண்டுவாங்க. ஏன்னா இது பேசிக் ஹியூமனோட நேச்சர் இது. ஓகே, இப்போ நம்ம வேண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படின்னா இன்னொரு விஷயத்த நம்ம வந்து நம்புவோம். அது என்னன்னா, கடவுள் நம்ம வேண்டுற விஷயத்த செயல்படுத்துறதுக்கு டைரக்டா வரமாட்டாரு, ஏதோ ஒரு மனுஷ ரூபத்தில் தான் வருவாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதை ஆனஸ்டா நம்புவோம். அண்ட் அதே மாதிரி மனுஷனா பிறந்த எல்லாருமே அவனோட லைஃப் ஸ்டைல் முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு டயத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஆப்போசிட் பர்சன் நம்மளை பார்த்து கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்போம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மனுஷனா பிறந்த எல்லாருமே கடவுள் தான், நம்ம எல்லாருமே கடவுள் தான். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டயத்துல எப்போ ஒரு முறை ஹெல்ப் பண்றது மட்டுமே அந்த ஒரு கடவுளுக்கு அர்த்தமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு முறையும் பண்ணணும். பட் ஒவ்வொரு முறையும் பண்றதுக்கு எல்லார்கிட்டையும் வந்து மணியும் அந்த ஒரு சுச்சுவேஷனும் அந்த ஒரு டைமும் வந்து எல்லார்கிட்டையும் வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் வரணும், மாறணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எதுல பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாரும் பார்த்தோன்னா வாழ்றதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று பார்த்தோன்னா பிசினஸ். இது ரெண்டுத்துக்கு நான் கம்பேரிசன் சொல்லிடுறேன். எம்ப்ளாய் அப்படின்னா வேலைக்கு போய் வர வருமானத்துல அவனை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அப்போ அவனால மற்றவங்களுக்கு எதுவும் சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இது சுயநலமா வாழ்றது. இதுவே 2வது ஆப்ஷன் பிசினஸ். ஒண்ணு, இந்த பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தருமே அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லாம மற்றவங்களோட தேவையை பூர்த்தி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அப்படின்னும் போது அவங்க தான் கடவுளா மாறுறாங்க. ஸோ கடவுள்ன்ற ஒரு விஷயம் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்ற ஒவ்வொரு பர்சனுக்கும் பொருந்தும். எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க ஒரு பிசினஸ் வந்து எப்படி நீங்க அதை மீன் பண்ணி அந்த ரேஞ்சில் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பிசினஸ் தான். சிம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ கையில கட்டிருக்கிற வாட்ச் ஆகட்டும், நான் போட்டுக்கிற ஷர்ட் ஆகட்டும், பேண்ட்டு, ஷூவு, இந்த ரிங்கு, இந்த பிரேஸ்லைட்டு, இப்போ நம்ம ஃபேஸ் கிரீமு, நம்ம தலைக்கு போடுற எண்ணெய், இந்த மாதிரி வாட் எவர் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும் எல்லாமே பார்த்தோன்னா பிஸ்னஸ். இது நம்மளே வந்து தயார் பண்ணது கிடையாது, யாரோ ஒருத்தர்
நம்மளுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் தயார் பண்ண ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னும் போது அவர் நம்மளுக்கு கடவுள் தானே, அவர் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்காம அவர் சுயநலமா செல்ஃபிஷா இல்லாம எல்லாருக்கும் நல்லது பண்ணும் அப்படின்னு நினைச்சனால மட்டும்தான் இனி நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரே ஒரு விஷயம், பிசினஸ் மட்டும்தான். அப்படியேப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ லைஃப்ல டெவலப் ஆகணும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் பிசினஸ் தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின பேசிக் நாலேஜ் நம்மகிட்ட வந்து இருக்கணும். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் நாலேஜை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதை ஒரு 4 கேள்வியை வந்து ஆரம்பத்துல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பிசினஸ்னா என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சு, அண்டு பிசினஸ் எப்படி பண்றது, அண்ட் ஃபைனலி பிசினஸ் பண்ணா என்ன நடக்கும். இந்த ஒரு 4 கேள்வி மூலியமா பிசினஸ் பத்தின ஒட்டுமொத்த நாலேஜை நான் உங்ககிட்ட வந்து கொடுக்க போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, பிசினஸ்னா என்ன? பிசினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி பண்றது மூலமா ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுவார். இதுதான் வந்து ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு 3 ஓரியன்டா இருக்கும். அது என்னன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், சர்வீஸ். மேனுஃபேக்சர்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்றது, தட் மீன்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது ஒரு பிசினஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ். சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த உற்பத்தியான பொருளை ஒரு ஷாப் மூலியமா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அது ஒரு பிசினஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ். சர்வீஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது இல்லாம அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா அந்த ஓனர் ஒரு பெனிஃபிட் அடைவார். இதுதான் வந்து ஒரு பிசினஸ். இது எக்ஸாம்பிள், இந்த சர்வீஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹால் எடுத்துக்கலாம், இந்த ஒரு பேங்க்வெட் ஹால். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது மூலமா ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஓனருக்கு நம்ம கொடுக்குறோம், அது ஒரு பிசினஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி சொல்லலாம். இந்த காலேஜ்ல நம்ம போயிட்டு படிக்கணும் அப்படின்னாக்கா சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு புக்கோ நோட்டோ கொடுத்து நம்மள வந்து அமிச்சு இல்லை, அதுக்கான வேல்யூவா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நம்மளுக்கான நாலேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கமர்ஷியலாவும் இ-காமர்ஸ் மூலமா கொண்டு போறதான் பிசினஸ். ஓகே, இப்போ 2வது கேள்வி, பிசினஸ் எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சு? ஃபர்ஸ்ட், எதனால உருவாச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனா தான் இந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு உருவாச்சு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். எப்படி உருவாச்சுன்ற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி அப்படியே வந்து சொல்றேன், அதை அப்படியே வந்து இமேஜின் பண்ணிங்க. இப்போ மனுஷன் உருவான டயத்துல, ஆரம்ப டயத்துல பார்த்தீங்கன்னா அவனோட முக்கியமான தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இதுல மெயினான விஷயம் பார்த்தோன்னா உணவு மட்டும்தான். ஏன்னா அது ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடணும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் யோசிக்கும் போது அவனுக்கு கிடைக்கிற அந்த பழங்களை சாப்பிட்டு அவன் வந்து உயிர் வாழ்ந்தான். இந்த பழங்கள்ன்றது ஒரே இடத்துல ஒரே டயத்துல எல்லா டயத்துலையும் கிடைக்காது. இது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். அதனால அவன் என்ன பண்ணா, அந்த உணவை தேடி ஒரு இடமா வந்து நாடோடிகளா ஒரு இடமா வந்து போக ஆரம்பிச்சான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது உனக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த சொல்யூஷனா தான் வந்து திங்க் பண்ணா, நம்ம ஏன் உணவு தேடி ஒரு இடமா மாறணும், நம்மளே வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணி தான் மலைப்பரப்பா இருந்த ஒரு இடத்த நிலப்பரப்பா மாத்தி ஓனா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி விவசாயம் பண்ணி அந்த பொருளை வச்சு அவனே வந்து சாப்பிடணும், ஒரே இடத்துல இருந்து உயிர் வாழ்ந்தான். அதுக்கு மேடம் வந்து யோசிக்கிறான், இது நம்ம சாப்பிட்டா ஒரே மாதிரி டேஸ்டா இருக்குது, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தான சொல்யூஷனை பார்த்தா ஒரு மண்ணில இருந்து ஒன்னொன்னு விளையும். அப்படின்னும் போது மற்ற இடத்துல விளையிற பொருளை 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் வந்து பிசினஸ் அப்படிங்கிறது உருவாகுது. என்னன்னா பண்ட மாற்ற முறை. இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. அதுக்குமேட்டு வந்து நாளடைவுல வந்து யோசிக்கிறாங்க, பொருள் இருக்கிறவங்க வந்து மாத்திக்கிறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இதுக்கான ஒரு சொல்யூஷனா அங்க கிடைக்கிற அந்த உலோகங்கள் அதை வந்து நாணயமா மாத்தி அதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று செட் பண்ணி இந்த நாணயத்தை வச்சு நம்ம வந்து பொருள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க. அப்பதான் அந்த மணி வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னும் போது இதுவும் அப்படியே வந்து நாளடைவில் வந்து போயிட்டு இருக்குது. இது போக போக மறுபடியும் வந்து யோசிக்கிறான், நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகுது, அதே மாதிரி சில பொருள் வந்து கிடைக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடும் போது தான் இந்த சந்தை முறை வந்து கொண்டு வரான். இந்த சந்தை முறையிடும் போது ஒட்டுமொத்த பொருள் ஒரே இடத்துல வந்து கிடைக்கும் இல்லையா? அப்படின்னும் போது அவனுக்கான தேவையான பொருளை அவன் போயிட்டு டைரக்டா வந்து வாங்கிக்கிறான். இப்படியே வந்து போகும்போது பொருள் கம்மியா வாங்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நாணயத்தை கொடுத்தா வாங்கணும். பொருள் கம்மியா வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நாணயத்தை ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து பொருள் அதிகமா வாங்கும்போது நாணயங்கள் அதிகமா வரனால அதை வந்து வெயிட்டா வந்து தூக்கிட்டு போக முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தான சொல்யூஷனா நாணயத்துல இருந்து நோட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது மணி. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து மனுஷனோட தேவையும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. மனுஷன் உணவை தாண்டி நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரான். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ், பிரஷ், பேஸ்ட், சோப்பு, வாட்ச், ஷூ, இந்த மாதிரி வாட்டவர் எல்லாமே ஒரு நாள் அப்படியே வந்து இன்வால்வ் ஆகும்போது அவனோட கான்செப்டும் வந்து பெருசாகுது. இப்போ சந்தை முறையிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பா மளிகை கடை வந்து உருவாகுது. இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் யோசிக்கிறான். இப்போ சந்தானம் போது வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த டயத்துல மட்டும் தான் அவனால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுக்கான சொல்யூஷன் வந்து தேடுறான். அவனோட தேவையை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதோட அப்டேட்டா தான், இதோட வளர்ச்சியா தான் ஒரு மளிகை கடை ஒன்று வைக்கிறான். அது வைக்கும்போது டெய்லி வந்து அவனுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிக்குவான், நிறைய பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு மாறிச்சு. இது அப்படியே நடைமுறை போக 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 அவனோட தேவை இன்னும் கொஞ்சம் பெருகுது. அது மூலியமா அந்த ஒரு பிசினஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மால்ன்ற மாதிரி ஒரு விஷயமா பிசினஸும் பெருகிச்சு. அவனோட தேவையும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, இப்போ பிசினஸ் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன். இப்போ பிசினஸ் மேன் எப்படி உருவானாங்க அப்படின்றத பத்தி சொல்றேன்.
இப்போ ஆரம்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து ஒரு சில ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைச்சி. அது மட்டும் வந்து யோசிக்கிறாரு, நம்ம ஏன் ஒரு 4 பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. அதை வந்து ட்ரை பண்ணியும் பாக்குறாரு. அதை ட்ரை பண்ணது மூலமா அவர் கிடைச்ச ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒருத்தர் 4 நாள் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலையை அந்த 4 பேர் வந்து பண்ணும்போது ஒரே நாள் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கு மேட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. என்னன்னா, நம்ம ஏன் இவங்க வந்து சப்போர்ட் மட்டும் அப்பப்போ எடுத்துக்காம நம்ம ஒரு பர்மனண்டா இவங்களை ஒரு எம்ப்ளாய்மெண்டா செட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி நடைமுறையும் படுத்துறாரு. அப்பதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்படின்னும் போது இவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா கெயின் ஆகுது. அது மூலியமா கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ல ஒரு சம்பளமா இவருக்கு வந்து ஒரு பகுதி வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகி தான் 4 பேருன்றது 40 பேரா மாறுது, 40 பேருன்றது 400 பேரா மாறுது, 400 4000 4 லட்சம்ன்ற மாதிரி அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆக 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 பிசினஸும் பெருகுது, எம்ப்ளாய்மெண்ட்டும் பெருகுறாங்க, பிசினஸ் மேனும் வந்து உருவாகுறாரு. இதனால பிசினஸும் டெவலப் ஆச்சு, பிசினஸ் மேனும் டெவலப் ஆனாங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் அதிகப்படியா டெவலப் ஆச்சு. இப்படிதான் வந்து பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே உருவானாங்க. ஓகே, இப்போ அந்த பிசினஸ் மேன் தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஐடியாவையும் அந்த ஒரு டைத்தையும் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தாரு. அவரோட ஐடியா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றத இந்த டைம் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவரு மட்டுமே வேலை செஞ்சாரு அப்படின்னும் போது ஒரு 8 மணி நேரம் அவராஜ் வச்சுக்கலாம். அவரு மட்டுமே இன்புட் பண்ணதுனால ஒரு கம்மியான ப்ராஃபிட் தான் வந்து எடுக்க முடிஞ்சு. அதனால அடுத்து ஒரு 4 பேர் வந்து வேலைக்கு சேர்த்தது மூலியமா 32 மணி நேரம், ஒரு நாளைக்கு 32 மணி நேரம் வேலை வந்து நடந்துச்சு. தட் மீன்ஸ் 4 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அது மூலமா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த 4 பேர்ன்றது 40 பேரா மாறிச்சு. 32 மணி நேரம்ன்றது 320 மணி நேரமா வந்து கன்வெர்ட் ஆச்சு. அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வந்து கிடைச்சி. இப்போ அப்படியே வந்து 400 பேரா மாறும்போது 3200 ஹவர்ஸ், அடுத்து 4000 பேர் போது 32,000 மாறிச்சு. அடுத்து 40,000 எம்ப்ளாய் போது ஒரு நாளைக்கு 3,20,000 மணி நேரம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிசினஸ் வந்து பெருசா டெவலப் ஆச்சு. சேம் அதே மாதிரி அவரும் பார்த்தோன்னா பெருசா வந்து டெவலப் பண்ணாரு. இதுல மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஏன்னா இத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்யறேன் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு போஸ்ட்ன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துல இல்லைனாலும் ஒர்க் கண்டினியூஸா நடக்கிற மாதிரினா ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது அவர் அந்த இடத்துல போய் வேலை செய்ய அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கூட அவர் 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் அவர் பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க் வந்து நடக்கிற மாதிரி ஒரு ஃபார்மா செட் பண்ணிட்டாரு. அது மூலமா கண்டினியூஸா ரன் ஆயிட்டு அவரோட ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆயிடுது. இப்படிதான் வந்து பெருசா வந்து டெவலப் ஆனாங்க. எல்லா பிசினஸ் மேனும் ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ பிளே மோடுன்னு சொல்லலாம். அண்ட் சிஸ்டமேட்டிக் பிசினஸ் ஃபார்முலா. ஒருத்தரை மட்டுமே எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வேலையும் ஒருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வேலையும் வந்து ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இண்டஸ்ட்ரி இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். இப்போ நம்மளே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மேலே டீம் லீடர் இருப்பாங்க, இன்சார்ஜ் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, சிஓ இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டே வந்து பிரிவாங்க இல்லையா? அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போ ப்ராடக்ட் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னாக்கா அந்த கான்செப்ட் எடுக்கும்போது மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எடுப்பாங்க, ஹோல்சேல் ரீட்டைல் கஸ்டமர் மாதிரி இத்தனை இடம் வந்து மாறி வருது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்றது இருந்தாலும் இல்லைனாலும் தனக்கான வேலை வந்து அங்கே நடந்துன்னு இருக்கணும். அப்பதான் தனக்கான இன்கம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை பிசினஸ் மேன் கிரியேட் பண்ணதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க அந்த ஓனராக இருக்கிறவங்க. அப்படின்னும் போது அந்த ஒர்க்கு கண்டினியூஸா நடக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் த பிசினஸ் கான்செப்ட். இதுதான் வந்து ஒரு பிசினஸ் மேனோட கான்செப்ட். ஒரு பிசினஸோட கான்செப்டும் இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேனாவும் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருக்கிறாங்க. அதை பண்ணாதவங்க கடைசியில் எம்ப்ளாய்மெண்ட்டாகவே இருக்கிறாங்க. அண்ட் இதனால தான் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்ன்ற ஒரு வேரியன்ட் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மக்களே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரெயினை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவன் பணக்காரன், யூஸ் பண்ண தெரியாதவன் அண்ட் யூஸ் பண்ணாதவன் தான் இன்னைக்கு லோ கிளாஸ், மிடில் கிளாஸ். அண்ட் தென் இப்போ புரியுதா ஒரு பிசினஸும் பிசினஸ் மேனும் எப்படி உருவானாங்க அப்படின்றத? ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த கேள்வி, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது 3 ஓரியன்டட் தான் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா மேனுஃபேக்சரிங், சேல்ஸு, சர்வீஸ். நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு பிஸ்னஸ் தாலுமே இது 3 ஓரியன்டட் தான் வந்து அடங்குமே. அந்த கான்செப்ட் படி ஒரு ஓரியன்டட்லையும் ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட என்ன பண்ணணும், எப்படி பண்ணாக்கா நம்மளால வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ட்டுன்னு அதில் ஒரு 3 வருஷம் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் கேட்கலாம் 3 வருஷத்தில் 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா, 3 வருஷமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் 3லேருந்து 5 வருஷம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ். அப்போ 1 கோடி ரூபா ப்ராஃபிட்னு அதை நீங்கள் யோசிக்கலாம். 1 கோடி ரூபா ப்ராஃபிட்டா, அப்போ நான் பெருசாக பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்கன்னா, எஸ் பெருசாக தான் பிஸ்னஸ் பண்ணணுமே. ஏன் ப்ரோ சின்னசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, சின்னசாக பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு கேட்கலாம். எஸ், சின்னசாக பிஸ்னஸ் பண்ணால் அதில் சக்ஸஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ரேர். இதுவே பெருசாக பிஸ்னஸ் பண்ணாக்கா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ்க்கான ஒரு கம்பேரிசன் தெரியும். இதெல்லாம் பிசினஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். இப்போ பிசினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கூட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சின்னதா மட்டி கடை, துணி கடை, பாத்திர கடை, நம்ம பிளாட்ஃபார்ம்ல கடை போறதுல இருந்து தள்ளுவண்டியில கடை போறது எல்லாமே வந்து பிசினஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறேன், இதெல்லாமே பிசினஸா? என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் பிசினஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கான ஒரு கிளாரிட்டி இதுக்கு முன்ன ஒரு கேள்வியில உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
தான் இருந்தாலும் இல்லைனா தனக்கு இன்கம்ஸை ஜெனரேட் பண்ணும்போது ஒரு சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்றவன் தான் ஒரு பிசினஸ் மேன், அதுதான் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஓரியன்டர்ல பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இதுக்கு பேர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு பிசினஸ் 3-5 வருஷம் கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போனாலே நம்ம சக்சஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா தலைமுறை ரன் பண்ணிருப்பாங்க, நிறைய வருஷம் ரன் பண்ணிருப்பாங்க. ஆனா பார்த்தோன்னா பெருசா எந்த டெவலப்மெண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம், தலைமுறை ரன் பண்றவங்க இருப்பாங்க, இல்ல நிறைய வருஷமா ரன் பண்ணிட்டு பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா அவங்கள பெருசா எந்த ஒரு growth வந்து பாத்துக்க முடியாது. இப்போ அவங்கள இங்க நீங்க ஒரு 2 ஊர் தள்ளி வேற என்ன கேட்டா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பெருசா தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அது எப்படி பிசினஸா மாறும், அப்படின்னா அது எப்படி பிசினஸ்ன்னு சொல்றீங்க? இதுவே பெரிய பெரிய பிசினஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஒர்க் பண்ற இடத்துல அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த கம்பெனிக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்ஸா இருக்கிறாங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் அதுன்ற மாதிரி செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் நம்ம டிவிஎஸ் கம்பெனி எடுத்துக்கலாம், இல்ல அந்த ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம், இல்ல அமேசான் எடுத்துக்கலாம், சரவணா ஸ்டோர், இந்த கேஎஃப்சி, இந்த மாதிரி எடுத்துலாம் இல்லையா. இதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா உடனே வந்து தெரியுது எல்லாருக்குமே. இப்போ அமேசான் எடுத்தனாக்கா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய பிசினஸ், எல்லா இடத்துல ரீச் ஆயிருக்காங்க, அதனால எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த பிசினஸ் எல்லாம் சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பார்த்தோன்னா பெருசா இந்த ஒரு ரீச் அவுட் ஆகல, பெருசா சக்சஸ்ஃபுல்லா ஆகல, அதனால யாருக்குமே தெரியல. ஸோ பெருசா ஒரு விஷயத்த பண்ணி சிஸ்டமேட்டிக் கிரியேட் பண்ணாக்கா அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பிசினஸ். அதன்படி இந்த 3 ஓரியன்டர்லயும் ஒரு டீட்டெயிலிங் வந்து பண்ணியிருக்கிறேன். இதுல எப்படி பண்ணா நம்மளால வந்து பெருசா டெவலப் ஆக முடியும், எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆக முடியும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்கான லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம அதுக்கான பிளேஸு, அதுக்கான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கு, அதுக்கான அட்வான்ஸ் ரெண்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா மிஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து கன்சிஸ்டன் வந்து கொண்டு போகணும். ஆர்டர் இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா மந்த்லி அதுக்கான இபி, ரெண்ட், சேலரி, லோனு, இந்த மாதிரி ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படியே வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு 3 வருஷத்துல ஒரு கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம், செலவெல்லாம் போக. அடுத்து சேல்ஸ் ஓரியன்டா ஷோரூம்ஸ், ஷாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஷோரூம் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சேம் அதே மாதிரி தான், அதுக்கான ஒரு ஃபார்ம் நமக்கு வேணும். அதே மாதிரி அந்த லீகல் சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கான பிளேஸ், அதுக்கான பில்டிங் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து லோட் பண்ணணும். அடுத்து சேம் அதே மாதிரி தான், அதை வந்து ரெகுலராக வந்து கன்சிடர் வந்து கொண்டு போகணும். ஒரு 3 வருஷம் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மந்த்லி வர அந்த செலவான அந்த இஎம்ஐ, அந்த எம்ப்ளாய்ஸான சேலரி, வாட்டர் பில்லு, மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு 3 வருஷம் நம்ம கொண்டு போயிட்டு அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம். அண்டு சர்வீஸ் ஓரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம், சேம் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுனா கூட அதுக்கான ஃபார்முலா கரெக்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து லீகல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கணும். அடுத்து அந்த பிளேஸ், அந்த பில்டிங்கு உள்ள அந்த செட்டப்ஸ், அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான மெடிசன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ரன் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷம் கரெக்டாக ரன் பண்ணும்போது அந்த வர மந்த்லி எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்ட் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இந்த சேலரி போடுற மாதிரி ஒரு வருஷம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக கொண்டு போயிட்டு ஒரு 3 வருஷம் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு கோடி ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவை பெரிய ஒரு சப்போர்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதெல்லாம் இருந்தாக்கா நம்மளால டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அது இல்லாமல் அந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கு பயங்கரமான காம்படிஷன். எல்லா செக்டார்லையும் எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன் வந்துச்சு. அப்படி இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் வராமல் இருந்தாக்கா நம்ம அந்த ஃபீல்டில் வந்து டெவலப்பாக அப்படியே வந்து க்ரோ ஆகி போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு ஒரு காம்படிஷனாக வந்துட்டு நம்மளோட எல்லாமே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா எப்படி ப்ரோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணால் நீ தான் வந்து டெவலப் எல்லாம் சக்ஸஸ் ஆகலாம் சொன்னீங்க, ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு காம்படிஷன் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெஸ்ட்டு தானே, நாங்கள் அதில் வந்து பெருசாக எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. வேலைக்கு போகிறோம், வேலை போய் செஞ்சாலும் சரி செய்யலாம் சரி, எங்களுக்கு வந்து சேலரி வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிட்டு போகுது. அதே மாதிரி வீக்லி ஒரு நாள் வந்து லீவ் கிடையாது, அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் தான் இருக்கிறோம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இது பண்ணாதான் டெவலப் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்ம இன்னும் அப்படியே வந்து இருக்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தவங்க பெருசாக டெவலப் ஆகிருக்காங்க. ரிஸ்க் எடுக்காத நம்ம அவங்ககிட்ட வந்து இன்னமும் வேலை செஞ்சா இருக்கிறோம். இப்போ டெவலப் ஆகுது யாருன்னு பார்த்தோன்னா இவங்க தான். இப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை அவங்க ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே டெவலப் ஆக முடியும் படிப்படியா. இதுவே நம்ம அந்த ரிஸ்க் எடுக்காதனால தான் அவங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம அதே மாதிரி ஜென்ரேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், படிப்படியாக அப்படியே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன்லேயே அப்படியே வந்து இருந்துட்டு போகிறோம். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயத்த இதுல வந்து என்னதான் growth கிடைச்சி இது அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போக முடியாது. இதுவே இந்த பிசினஸ் ஒரு விஷயத்த நம்ம சின்னதா சக்சஸ்னாலும் இது வந்து அடுத்த தலைமுறை நம்மளால கொடுத்துட்டு போக முடியும். இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு கம்பாரிசன். இப்போ எல்லாருக்கும் ஒரு தாட் வந்திருக்கும், என்னன்னா பிசினஸ் பண்ணா கண்டிப்பா அந்த சக்சஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்,
இது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் அப்படின்றது. ஆனால் நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன், என்னன்னாக்கா நம்மளா வாழணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழணும், உண்மையிலேயே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அப்படின்ற டயத்தில் இதுக்கான சொல்யூஷன் எப்படி கிடைக்கும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் முதல்ல இருக்குதா மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணும். இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கிற அந்த வேர்ல்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்குதா, இதுக்கான சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா கேள்விக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும், எல்லா வகையான ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பிஸ்னஸ் ஆக்சுவலாக. அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான்